எப்பவுமே இந்த ரிசரக்ஷன் பற்றிய செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது இதை உங்கள் மனதில் வையுங்கள். மனித கரம் எதையும் நிறுத்த முடியாது. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நீங்க கொலை செஞ்சீங்க, அதுக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம். ஆனா தேவன் அவருடைய மரண கட்டை என்ன பண்ணாரு? அவிழ்த்து அவர் என்ன பண்ணாரு? உயிரோடு கூட எழுப்பினார். அப்படின்னா என்ன தெரியுமா? மனித செயல் உங்கள் வாழ்க்கையை முடிக்காது, தேவனுடைய செயல் உங்கள் வாழ்வை சிறப்பாக முடிக்க ஆரம்பிக்கும். ஆமென். மனுஷன் இதோடு முடிஞ்சதுன்றான். சில விஷயத்தை உங்களுக்கு பண்ணிட்டு, சில டேமேஜை பண்ணிட்டு, சில கஷ்டங்களை உங்க வாழ்க்கையில பண்ணிட்டு அதோட முடிஞ்சதுன்றான். ஆனா கடவுள் சொல்றாரு அப்படி இல்லை. இயேசுவின் உயிர்த்தெழுதலை படிக்கும் போது உங்களுக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். மனித செயல்கள் உங்க வாழ்க்கையில எதையும் முடிக்க முடியாது, தேவனுடைய கரம் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் முடிச்சு வைக்கும். ஆமென். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட கூடாதிருந்தது. ஆமென். அப்ப மனுஷன் சில காரியங்களை தடுத்து முச்சிடலாம் நினைக்கும் போது அதை பார்த்து பயப்படக்கூடாது. நீங்க கொலை செஞ்சீங்க, அவர் உயிரோட எழுப்பினாரு. யோசேப்ப குழியில போட்டீங்க, அவர் கோபுரத்துல வச்சாரு. சிறையில போட்டீங்க, அவர் சிங்காசனத்துல வச்சார். எப்பவுமே மேன்ஸ் ஆக்ட் அண்ட் காட்ஸ் ஆக்ட் ரெண்டுமே இருக்குது. நம்ம நிறைய நேரம் மேன்ஸ் ஆக்ட பார்த்து, மனித செயலை பார்த்து குழியா சிறையா அப்படின்னு நினைக்கிறோம். நோ, அந்த சிறையில இருந்து உங்களை தூக்கி சிங்காசனத்துல வைப்பார். ஆமென். சோ மரணத்தோடு இயேசுவின் வாழ்வு முடிந்தது அப்படின்றதுதான் மனித சித்தாந்தம். ஆனா தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். ஆமென். எப்பவுமே இந்த ரிசரக்ஷன் பற்றிய செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது இதை உங்கள் மனதில் வையுங்கள். மனித கரம் எதையும் நிறுத்த முடியாது. எந்த மனுஷன் பயப்படாது. மனுஷன் அன்பு செய்யுங்க, மரியாதை கொடுங்க, ஆனா எவனுக்கும் பயப்படாதீங்க. ஆமென். லவ் பீப்புள் அண்ட் ரெஸ்பெக்ட் பீப்புள். சம்டைம் பிலீவ் பீப்புள் பட் டோன்ட் ஃபியர். ஆமென். ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க? பயப்படாது. அவன் ஒன்றும் பண்ண முடியாது. அவனது செயல் உங்க வாழ்க்கையின் இறுதி பக்கங்களை எழுத முடியாது. உங்க தலையெழுத்து எழுதும் உரிமையை எந்த மனுஷனும் கொடுக்கல. அவர் ரொம்ப அழகா எழுதி இருக்கிறாரு. உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். ஆமென். தற்காலிகமாய் சில முடிவுகள் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்திருந்தா கூட இந்த ஈஸ்டர் காலை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது முடிவல்ல. தேவன் ஒரு நல்ல துவக்கத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். You will see the wonderful and brand new start in your life. மிக அற்புதமான துவக்கத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென்.